ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஏசி வாங்கியிருந்தேன். அந்த ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் அதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா லாய்டு. ஸோ லாய்டுனால் உங்களுக்கு தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ் கம்பெனி. ஸோ அது வாங்கினதுக்கு பிற்பாடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லாவே இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வோல்டாஸ் தான் வாங்கணும்னு இருந்தேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடலு நல்ல நீளமாக அகலமாக பெருசாக இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லா லுக்காக, அதாவது பால் கலரில் கொடுத்துருக்காங்க, மில்க் கலர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏசி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜன்னல் திறந்தே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொசு வேலை அடைச்சி வச்சுருப்போம். ஸோ இப்போ அந்த கொசு வலையை எடுத்துட்டு ஜன்னலை வந்து மூடி திறக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ எங்களோட ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஸோ இந்த 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1.5 டன் தான் வாங்கினோம். ஸோ இது வந்து பரவாயில்லையா அப்படின்னா ரொம்ப பரவாயில்ல. எப்படின்னா இப்போ 1.5 டன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணும். பட் அவங்க சொல்லுவாங்க 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 200 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணணும். நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா ஒரே ஹாலாக 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓப்பனே இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாய்டு கம்பெனியில் எனக்கு வோல்டாஸ் தான் வாங்கணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வோல்டாஸ் இருந்தது. இந்த லாய்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அது யூஸ் ஆகலை. அது என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5050 வாட்ஸு, அதாவது 100% கூலிங் வச்சுங்கன்னா அது பாதி வச்சோம்னா 2525, அதில் பாதி இதுதான் வந்து 50%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்னு சொன்னாங்க. பட்டு லேட்டஸ்ட் மாடல் மாதிரி தான் இருந்தது. பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெக்ஸ் ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒய்ஃபை ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஒரு 2000 கொடுத்து 1500 1600 2000 கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வாங்கி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதால் பெரிய யூஸ் அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ இதோட ரிமோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்காக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து பேட்ரி தீராமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்இடி கொடுக்கல. எல்இடி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல வந்து லைட் எரியிற மாதிரி எல்இடி லைட்டு அது மாதிரியோ இல்லை லைட் எரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கொடுக்கல. அதனால் வந்து இந்த ரிமோட் ஆன்லேயே இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. ஸோ லைட்டு வந்து எல்லா ரிமோட்லேயும் ஆனாக ஆஃப் ஆகிக்கும். ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் பேட்டரி இது ஆகிறது இல்லை. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டே இல்லாததுனால ஒன்றும் சொல்லவே தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்பெக்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் 4 ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா 5 ஆப்ஷன் இருக்கும். C1 C2 C3 C4 C5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 டன்னுங்கிறதுனால C1 C2 C3 C4 தான் வரும். இதே 5 ஸ்டார் இருந்ததுன்னா C1 C2 C3 C4 C5 வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும், கரண்ட் பில்லு ரொம்ப வரக்கூடாது, பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங்காகவும் இருக்கணும் ரூம் ஃபுல்லாக அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா C1 வச்சுக்கலாம். இந்த C1ல் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு 1 தான் இருக்கும். ஃபேனோட ஸ்பீடு 1 இருக்கும். இல்லைனா C2 C3 C4 ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஆட் ஆகும். C2க்கு வந்து 2, C3க்கு 3, C4க்கு 4 அது மாதிரி இருக்கும். நான் வந்து எது யூஸ் பண்ணுறேன்னா C1 வச்சுட்டு அதில் சைலண்ட்னு ஒரு மோடு இருக்கும். சைலண்ட்னா ஃபேன் 1 தான் இருக்கும். ஸோ அதனால் சவுண்டு வராது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோடு நிறைய மோடு இருக்குது. இதில் வந்து டர்போ மோடு மட்டும்தான் அப்படியே மேக்ஸிமம். C1 வந்து மினிமம், டர்போ மோடு மேக்ஸிமம். டர்போ மோடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கூட இருக்கும். 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஃபேனோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். என்ன கம்ப்ரஸரோட இது வந்து C4ல் இருக்கும். ஸோ C1 C2 C3 C4னா C1ன்னா வந்து C4ங்கிறது அந்த கம்ப்ரஸரோட 1.5 டன்னு என்னவோ அது ஃபுல்லுமே யூஸ் ஆகும். C2 அப்படின்னா அந்த கம்ப்ரஸர் 1.5னா அதில் பாதி 7.5, அது இல்லைன்னா 0.75, அதாவது கம்ப்ரஸரில் பாதி, அதாவது பாதி கரண்ட் பில் வரும். C1ன்னா காவாசி. ஸோ 1.5 கா அரை முக்கா முழுசு அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதான் இதில் உள்ள ஸ்பெக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் இந்த ப்ளூ ஸ்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே 40%, 60%, 80%, 100% மாற்றிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அது வேற. இதில் அப்படி கிடையாது. C1 C2 C3 C4ன்னு மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பெருசாக ஒரு ஸ்பெக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4-வே கூலிங் அப்படின்னு சொன்னாங்க. 4-வே கூலிங்னா ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்து இந்த வெர்டிக்கலாக அந்த டோர் மாதிரி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி திறந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அது மட்டும்தான் இருக்கும். அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்டில் வந்து திரும்பிட்டு இது அப்பு டவுனு. இந்த வெர்டிக்கல் ஸ்லைடு வந்து அப்பு டவுனு, மேலே கீழே. இந்த ரைட்டு லெஃப்ட் திரும்புது பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் இருக்கும். அது இருக்கும், நம்ம ரைட்டில் வச்சுக்கலாம், லெஃப்ட்டில் வச்சுக்கலாம், சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிக்குது. ஸோ அதனால என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா 4-வே கூலிங் கிடைக்குது. மேலே கீழே ரைட்டு லெஃப்ட், அதாவது 360 டிகிரி கவர் பண்ணுற மாதிரி அது ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஃபேனை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து ஏசி போட்டிங்கன்னா, ஃபேன் போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக டக்குன்னு கூலிங் ஆகும். பட் இந்த 4-வே கூலிங் இருக்கிறதுனால ஃபேன் போடாமே ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆகுது. எப்படின்னா அந்த ஏர் வந்து ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதை ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெக்கு. பெருசாக வேறு எந்த ஸ்பெக்கும் கிடையாதுங்க. எல்லாம் வந்து இந்த வைஃபைனாலும் அப்படியே வைஃபைக்கு நீங்கள் தனியாக டிவைசஸ் வாங்கணும். ஸோ இது வந்து நான் ஒரு ஆஃபரில் வாங்கினேன். என்ன ரீசனாக வெயில் காலம் மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் கடைசி. ஸோ அதனால் நல்ல ஆஃபரில் கிடச்சிது. இப்போ இந்த ஏசியை நான் வாங்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்குள்ளார வரும். நான் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 32,000 தான். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது சம்மர் எண்டு, ஜூன் மாதங்கிறது சம்மர் எண்டு. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி யாருமே வாங்க வர மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சம்மர் ஆரம்பத்தில் போகும்போது ஷோரூமே ஃபுல்லாக இருந்தது, கால் வைக்க இடம் இல்லை. ஸோ அதுக்கு பிற்பாடு இப்போ நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்து எல்லா எக்ஸிக்யூட்டிவும் பேசுகிற அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த எக்கனாமிக் மோடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து எக்கனாமிக்னா வந்து எல்லாம் கம்மியாக இருக்கணும்ல. ஸோ கம்மியாக இருக்கிற மாதிரிலாம் தெரியல. நல்லாவே ஃபேன் ஓடுது, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் வருது, வேகமாக சவுண்டு கேட்குது. C1ல் வைக்கிற அளவுக்கு கிடையாது. C1ல் வச்சோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சவுண்டு கம்மியாகிடுது. இந்த எக்கனாமிக்கில் எந்த வித சவுண்டு கம்மியாகிறதும் இல்லை. ஸோ எக்கனாமிக்கு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் வாங்கும்போது ஸ்டெபிளைசரை சேர்த்து வாங்கிட்டேன். ஸோ ஸ்டெபிளைசரை அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. 32,000 ஏசி, இன்ஸ்டாலேஷன் சார்ஜோடு சேர்த்து 33,000 வாங்கிட்டாங்க. பட் ஏசியோட ரேட்டு 33 தான் சொன்னாங்க, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. நானாக வந்து பிரிச்சுக்கிட்டேன், 32 + 1000 நானாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அவுட்டோர் பெருசாக ஒன்றும் ஸ்பெக் சொல்ல முடியாது. இந்த மாடலில் வந்து 5050 வாட்ஸ் கூலிங் கெப்பாசிட்டி வரது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். என்ன ரீசன்னா மேக்ஸிமம் 1.5 டன்னு அப்படின்னாலே 4800, 4900, 4850, 5000. ஸோ 5000க்கு மேலே அப்படின்னா 1.5 டன்னில் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் எல்லா மாடல்லையும் எல்லா பிராண்ட்லையும் நான் பார்த்துட்டேன். வந்து 5000 கூலிங் 5000க்கு கீழே தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் வாங்கும்போது. இப்போ 1.6 டன்னுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1.5க்கும் 1.6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வாட்ஸ் வந்து வித்தியாசம் இருக்காது. ஒரு 600, 650 இவ்வளோ வித்தியாசம் இருக்கும். இவ்வளோ வித்தியாசம் இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் வாங்கினதுக்கும் 1.6க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்லையும் நான் வாங்கின இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 350 தான் வித்தியாசம் இருந்தது. நான் ஒருத்தர் 1.6 வச்சுருந்தாரு, அவர்கிட்ட நான் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வந்து பார்த்தீங்கன்னா 5400 இருந்தது, எனக்கு வந்து 5050 இருந்தது. 350 வாட்ஸ் தான் வித்தியாசம் இருந்தது. இந்த கூலிங் கெப்பாசிட்டி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கிடைக்கும். அதே நேரத்தில் கரண்ட் பில்லும் கூட போகும். ஸோ கரண்ட் பில் கூட போச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பரவாயில்ல கூலிங் கிடச்சா போதும் அப்படின்னா நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ரஸரை ரன் பண்ணும்போது வந்து குயிக்காக கூலிங் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் சீக்கிரம் வரும், கரண்ட்டு சீக்கிரம் இழுத்துரும். அதாவது 5050 வாட்ஸு எடுக்கணும்னா எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியும் அது எடுக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வந்து கூலிங் ஆகிடும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் பெருசாக வந்து இல்லை, எல்லா ஏசி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸ்க்காக எந்த ஒரு ஏசியும் நீங்கள் தயவுசெய்து போக வேண்டாம், அது வேஸ்ட்டு. பெருசாக ஒன்றும் எந்த ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு இருக்காது. ஸோ லேட்டானாலும் குறைஞ்ச விலையில் வாங்குங்க. ஃபியூச்சர்ஸ் பற்றி ஏசியில் பெருசாக ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு எல்லா ஏசிலையும் கூலிங் வரதான் போகுது. ஓகே, தேங்க்யூ.